குறிப்பாக சொல்ல போனால் நம்ம மகராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடின்னு சொல்லலாம். இப்போ தான் சனியோட தாக்கத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கேதுவும் சூரியனும் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல இருக்குது. ஸோ அதுவும் பிரச்சனை தான் கொடுக்கும். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க காலகட்டம் தான் இது. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, யாரையும் நம்பி கையெழுத்து போட்டுறாதீங்க. ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் தான் போய் பாதிப்பில் உண்டாகுவீங்க. ஏன்னா இந்த காலகட்டம்ன்ற பார்த்தீங்கன்னா கிரக சாரம் இருக்குல்ல, இப்போ இருக்க அந்த கோல்சாரம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இல்லை. 2வது மகராசிலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், திருமணம்ன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் நிறைய கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வரேன் சார். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரியல சார். என் ஃப்ரெண்டோட தம்பி, வீட்டு பக்கத்தில் சின்ன பசங்களும் கல்யாணம் சார். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரியல சார். நானும் நிறைய பொண்ணுங்கள பார்க்குறேன். வரன் அமையுது. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் தடைப்பட்டு போயிடுது. கரெக்ட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆகி எங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. எங்களுக்கு பின்னாடி கல்யாணம் ஆகலாம் குழந்தை இருக்குது சார். எங்களுக்கு ஒரு குழந்தை வரோம் அமையும் போது சார், நாங்களும் போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் கிடையாது. அதை தாண்டி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோம் சார். ஐவிஎஃப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோம். இருந்தாலும் சக்ஸஸ் ரேஷன்றது எதுவுமே இல்லை சார். என்ன சார் பண்ணுறது? பரிகாரம் பண்ணியாச்சு, கோயிலுக்கும் போயாச்சு, ட்ரீட்மெண்ட்டும் ஏதாச்சு, எதுவுமே நடக்க மாட்டுது வாழ்க்கையில். ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்கிற மகராசி நேயர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கான ஒரு சூட்சமான விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேங்க. இது வந்து குழந்தை பாக்கியம், திருமணம், தொழில் அதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கை சுகமாக கொண்டு போகிறது இருக்குல்ல, அந்த கிராஃப் ஏறி இறங்காமல் கிராஃப் ஒரே நியூட்ரலாக போகிறதுக்கான விஷயம் தான் சொல்ல போகிறேங்க. ஆமாங்க, இது ஒரு சீக்ரெட்டுங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் நிறைய கோயில் போயிருப்பீங்க, அதே மாதிரி ஜோதிடம் பார்த்து பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க. சக்ஸஸ் ஆகிருக்கா? ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே போனாலே போதும், உங்கள் வாழ்க்கையே மாறிடும். இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. மகராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஓஹோன்னு போயிடும். ஆமாங்க, சித்தர்கள் ஜீவசமாதி தாங்க சொல்ல போகிறேன். எந்த சித்தரை போய் வணங்கணும், எப்போ போகணும், எப்படி போகணும் போது உங்கள் நியர்பையில் இருக்காங்களே, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, அந்த ஊரில் எப்படி இருந்தாலும் ஒரு ஜீவசமாதி இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவசமாதி அதிகம். அதுவும் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி. அதாவது அதை தேடி போகும்போது தெரியுது, என்னங்க சின்ன சந்தா இருக்குது, இந்த இடத்துல ஜீவசமாதி. ஆமாம் இருக்குங்க. ஏன்னா எல்லா இடமும் போயிட்டுனால தான் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்குது சித்தர்கள் ஜீவசமாதி அதிகம். அதனால் கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் ஜீவசமாதி இருக்குங்க. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த ஜீவசமாதி போங்க, அவளை போய் வழிபடுங்க. ஏன்னா 18 சித்தர்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் தாங்க தாண்டி ஜீவசமாதிங்க. ஆமாங்க, இன்னும் மகான் தாங்க. நம்ம வந்து 18 சித்தர்களை வழியமைச்சு வச்சுருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நவகோடி சித்தர்கள், எண்ணிலடங்க சித்தர்கள் அப்படின்னும் போது சித்த பூமிங்க இது தமிழ்நாடு. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான விஷயம் புரியும். சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜீவசமாதி போங்க, நியர்பை ஜீவசமாதி போங்கன்றீங்க, போயிடுறோம். ஆனால் எனக்கான ஒரு சித்தர் இருப்பார்ல, இப்போ என் பிரச்சனைக்கு இந்த ஜீவசமாதி போனால் சரியாகுன்றீங்களா, அது யார் சார் அப்படின்னும் போது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிய வருங்க. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதில் இருக்க சில மலை பொருளில் வந்து மாறி இந்த பிரபஞ்சத்தில் சில விஷயம் வரும். அதை ரிசீவ் பண்ண சொல்லும் போது தான் இந்த ஜீவசமாதிக்கு போனால் உங்களுக்கான குறிப்பாக இந்த விஷயம் மாறும், உங்கள் வாழ்க்கையில் மேம்படும் அப்படின்னும் போது அந்த ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். அதை தாண்டி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்ற விஷயம் உணரணும்ல. இப்போ நான் சொல்கிறேன் ஜீவசமாதிக்கு போங்கன்றேன், ஜீவசமாதி என்னன்னு தெரியாது. அது எப்படி சார் இருக்கும்? ஜீவசமாதி போனால் கோவிலும் ஜீவசமாதி ஒன்றா சார் கேட்பீங்களா? இருக்காங்க. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா மாதிரி தான் கிளைண்ட்லாம் கேட்பாங்க. நானும் நிறைய கோயிலாம் போயிட்டேங்க, நீங்கள் தான் ஜீவசமாதி சொல்கிறீங்க புதுசாக, அங்கே போனால் சரியாயிடுமா? போயிட்டு வாங்க, போய் அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் சொல்கிறேன் தேன் சூப்பராக இருக்கும், தேன் சாப்பிட்டா தித்திப்பாக இருக்கும், தேனோட சுவையை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தேனை உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் அந்த தேனை சுவை பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அதை பற்றி சொல்லும்போது, ஆமாங்க அந்த நீங்கள் சொன்னீங்க டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, அது சாப்பிடும் போது அது அப்படி இருந்தது, அதை நான் உங்ககிட்ட சொல்லாமலே நீங்கள் போயிட்டு தேன் சூப்பராக இருக்கும் சொல்லியிருந்தா உங்களுக்கு புரியுமா? அதனால தான் நீங்கள் ஜீவசமாதி போயிட்டு வாங்க, ஒரு தடவை போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது தான் தெரியும் அந்த ஆற்றல் என்னன்றது. அங்கே இருக்க அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, ஐயோ அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அங்கே ஜீவசமாதிக்கு போங்க, அங்கே இருக்க சித்தரை வழிபடுங்க, சரணாகதி அடைங்க சுவாமி கிட்ட. ஏன்னா நம்ம இந்து தர்மம் தான் சொல்லுது, சரணாகதி தான் ஒரு விஷயம். நீங்கள் அங்கே போயிட்டு பெரிய பூஜை நிறைய விஷயம் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. திருமூலர் அழகாக சொல்லியிருக்காரு, யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுக்கு ஒரு வாயுரை. அவ்வளோதாங்க, எளிமையாக சொல்லிட்டு போயிடாரு. ஒரு பச்சையில ஒரே வில்வ இருந்து கொடுங்க முடிஞ்சு போச்சு, ஒரு துளசி கொடுங்க முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு பூ கொடுங்க முடிஞ்சு போச்சு. இல்லையா எதுவும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண வேணாம், போய் நிம்மதியாக உட்காருங்க ஒரு 1 மணி நேரம், சைலண்ட்டாக ஃபோன்லாம் சைலண்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அமைதியை ஃபீல் பண்ணுங்கள். அப்படி தான் வந்து நம்ம ஆன்மா வெளிப்படும். நம்ம யார், நம்ம எதுக்கோசம் இங்கே வந்திருக்கோம், ஏன் நீ யார் அப்படின்ற விஷயம் எங்கேயாவது நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? நான் யார் அப்படின்ற விஷயம், இவர் ஏன் நமக்கு நண்பராக அமைஞ்சார், இவர் ஏன் நம்மளுக்கு வந்து அப்பாவாக இருக்கார், இவங்க ஏன் அம்மாவாக இருக்காங்க, நான் ஏன் இவங்களுக்கு வந்து பிறந்தேன் அப்படியே ஏன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நான் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் ஏன் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன், நான் இந்த ஊரில் வந்து பிறந்தேன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுதாங்க விஷயம். அங்கே போனீங்கன்னா நம்ம ஆன்மா இருக்குல்ல, அது உங்களை வந்து
வழி நடத்துங்க. அது ஒரு நாளில் போனால் சரியாகாது. ரெகுலராக போக போக சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போக போக என்ன ஆகும்னா, உங்க ஆன்மா வெளிப்படும். உங்க ஆன்மா அவங்க வழிநடத்த ஆரம்பிச்சிச்சுன்னா போதுங்க. இந்த ஜாதகம், இந்த நவகிரகங்கள் தோஷம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணாதுங்க. வாழ்க்கை அது மேல்பட்டு பார்த்தீங்கன்னா, ஆஹா ஓஹோன்னு சூப்பரா போகுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவத்தில சொல்றேன். செலவே இல்லாத விஷயம் சித்தர்கள் ஜீவ சமாதி. நீங்க பரிகாரம்லாம் பண்ணி ஓஞ்சு போயிருப்பீங்க. இது மேல்பட்டு லோன் தான் போட்டு பரிகாரம் பண்ணணும், இஎம்ஐல தான் கட்டி பரிகாரம் பண்ணணும்லாம் இருக்குங்க. ஏன்னா பார்த்துருக்கேன்ல, பார்க்கும்போது. ஸோ அவங்களலாம் வந்து பாவம். காசுன்றது அவ்வளோ ஈஸியா வந்துராது இன்னைக்கு. சம்பாதிக்க தான் தெரியும் கஷ்டம் என்னன்றது. ஸோ அப்படின்னும்போது நீங்க சித்தர்கள் ஜீவ சமாதி போகும்போது பார்த்தீங்கன்னா, செலவே இல்லாத விஷயம். அங்க போனா ஒரே விஷயம் தாங்க. ஃபோன சைலன்ட்ல போட்டு அமைதியா இருங்க. ஆத்மாத்மா அந்த சுவாமி கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. அப்படின்னும்போது உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். ஸோ அப்படின்னும்போது மகர ராசியிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து தீர்றதுக்கான வழிய தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஜீவ சமாதிக்கு போங்க. உங்க வாழ்க்கையில வந்து இருக்க இன்னல்கள்லாம் மாறி இன்பங்கள் தான் உருவாகும். ஓம் நமச்சிவாய.